இவ்வளோ பிரச்சனை. இந்த சாரி டேமேஜாக இருக்குது, கிழிஞ்சிருக்கு. ஏன்னா பார்த்து ஆசாசியாக வாங்குற சாரிக்கு. ஹாய், வெல்கம் டு இந்துஜாஸ். ஓகேங்க, இன்னைக்கு சாரி டிப்ஸ் என்னன்னா சாரி ஃபால்ஸ். சாரி ஃபால்ஸ் என்னன்னா அதில் ஒரு நிறைய ஒரு சாரி நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கலாங்க. ஏன் சொல்கிறேன்னா, விலை கொடுத்து வாங்குற சாரியில் நம்ம ஃபால்ஸ் தைக்காதனால எவ்வளோ பிரச்சனை நம்ம பார்க்குறோம். சில சாரி டேமேஜாக இருக்குது, கிழிஞ்சிருக்கு. ஏன்னா அப்போதைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போல்லாம் சாரி கட்டுறது ரொம்ப குறவுங்க, ஸோ இதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கு வேண்டாம் அப்படி தான் நினைக்கிறாங்க. பட் இங்கே உள்ள கஸ்டமருக்கு நான் இதை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எது நீங்கள் தைக்கிறதாலும் இந்த சாரி இன்னொரு தடவை நீங்கள் பாய்க்கணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து இப்பயே ஃபோல்ஸ் வச்சுங்க. ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஃபோல்ஸ் நீங்கள் இப்போ தைக்காமல் பிறகு டேமேஜ் ஆன பிறகு சாரி நீங்கள் தைச்சு ஒன்றும் புண்ணியம் இல்லைங்க. அதுதான். ஸோ நாங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னா, இந்த பீட் சாரி, இந்த சாஃப்ட் சாரி, சில்க், பட்டு, ஸ்பெஷலி வெட்டிங் சாரிங்க. யார் வெட்டிங் சாரி நீங்கள் வாங்குறீங்களோ மறக்காமல் இந்த ஃபோல்ஸ் தைக்க பாருங்கள். ஃபோல்ஸ் தைக்கிறது ரெண்டு விதம் இருக்குங்க. ஒன்று ஹேமிங் ஒர்க், இன்னொன்று மிஷின் தைப்பாங்க. பட் நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறோம்னா, கையில் தைக்கும் போது தான் அதோட ஃபோல்ஸ் தைக்கிறதே தெரியாது, அந்த ஃபோல்ஸோட பகுதியே தெரியாது, அவ்வளோ அழகாக சுத்தமாக இருக்கும். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஸ்டிச் பை ஹேண்ட் இஸ் மோர் பர்ஃபெக்ட். ஓகே, அந்த மிஷின் தையல் போடும்போது என்னன்னா, அந்த தையல் அப்படியே தெரியும். எட்டில் பார்க்கும்போது அந்த சாரியோட ஃபோல்ஸ் அந்த ஸ்டிச்சிங் தெரியும். ஸோ அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ இது எங்களோட ஸ்டைல் நாங்கள் ஹேண்ட் ஸ்டிச் தான். ஓகே, ஸோ அடுத்ததுக்கு என்ன சொல்ல எஸ், வெட்டிங் சாரி. ஓகே, வெட்டிங் சாரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சந்தனம், குங்குமம், பன்னீர் எல்லாமே இருக்கும். அந்த இடத்துல கண்டிப்பாக கீழே தரையில் பட்டிருக்கும். அந்த சாரியில் தாங்க நம்ம பட்டு நம்ம நடந்து போகிறோம். அப்போ அதை பட நம்ம என்ன நினைப்போம், ஓகே நம்ம தான் ட்ரை கிளீன் கொடுத்துருவோம். ட்ரை கிளீன் பட்டு சாரிக்கு ரொம்ப கெமிக்கல் பாய்க்கும் போது என்னென்னா சாரி ரொம்ப டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஃபோர்ஸ் வச்சுட்டு வச்சுங்களேன், அது சாரி பட்டு சாரிக்கு பாதிக்காமல் அந்த ஃபோர்ஸ் நான் சொல்கிறேன், அந்த ஃபோர்ஸோட துணி தான் பாதிக்கும். பட் அதே நம்ம முக்கியமானது அந்த கரை போகிறதுக்கு கரெக்டான மருந்து பாய்ச்சி அதை வெளியே அறுத்தலாம். பட் இது பட்டு சாரியில் பட்டுச்சு வச்சுங்களேன், அது ஒரு கரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ கெமிக்கல் பாய்ச்சாலும் அந்த சாரி அந்த புது சாரியோட லுக் இல்லாமல் போயிடும். பிகாஸ் ஸோ மச் ஆஃப் கெமிக்கல். அதனால தான் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் ஒரு வெட்டிங் சாரி கொடுக்குதா சரி, இல்லை எந்த வித சாரி நீங்கள் கொடுக்குதான் சாரி, நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் வச்சிட்டிங்கன்னா அந்த சாரி நீங்கள் அவ்வளோ பார்த்து ஆசாசியாக வாங்குற சாரிக்கு இது ஒரு சின்ன பாதுகாப்பாகவே நீங்கள் செஞ்சுக்கலாமே, பிறகு வருத்தப்பட வேண்டாமே. நான் சொல்றது ரைட்டா? ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த ஜஸ்ட் சாரிக்காக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த டிப்ஸ் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது இந்த ஜஸ்ட் டெக்ஸ்டைல் காஜா. பாய்.